தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். செல்லும் இடமெல்லாம் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வேட்பாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு செல்வம், மாவட்ட வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோழிப்பாளையம், திலகர் நகர், பெரியார் காலனி, அனுப்பர்பாளையம், தண்ணீர் பந்தல் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் திறந்த வேனில் சென்று பரிசு பெட்டகம் சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கழக வேட்பாளர் மற்றும் நிர்வாகிகள் செல்லும் இடமெல்லாம் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தனர். மாவட்ட கழக செயலாளர் திரு சிவசாமி, மாநில மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி விசாலாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் கழக வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணனை ஆதரித்து குன்றத்தூர் ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் சாதனா சீனிவாசன், நடுவீரப்பட்டு ஊராட்சியில் உள்ள பாளையத்தம்மன் கோவில் தெரு, நாகாத்தம்மன் கோவில் தெரு, பஜனை கோவில் தெரு, மேட்டு தெரு ஆகிய இடங்களில் வீடு வீடாக சென்று பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் திருமலைப்பட்டு ராதாகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதேபோன்று காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கரிகாலன் தலைமையில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் திரு தாம்பரம் நாராயணனை ஆதரித்து பம்மல் நகரில் உள்ள நூர் மசூதியில் இருந்த இஸ்லாமிய மக்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்தை காண்பித்து வாக்கு சேகரித்தார். மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு KN அரவிந்தன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற வேட்பாளர் திரு லட்சுமணன், நாகர்கோவிலில் குருசடி சந்திப்பு, ராமன்புதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். செல்லும் இடங்களில் எல்லாம் கழக நிர்வாகிகளுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு KT பச்சைமால், மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஜூலியஸ் ஆகியோர் பங்கேற்றனர். ஈரோடு கழக வேட்பாளராக போட்டியிடும் திரு செந்தில்குமார், ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி குமாரபாளையம், சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெப்படை, ஆனங்கூர், மேடமங்கலம், தண்ணீர் பந்தல் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு P சந்தானகிருஷ்ணன், திருவொற்றியூர் மாணிக்கம் நகரில் உள்ள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற வழிபாடுகளில் பங்கேற்ற பின்னர் மாணிக்கம் நகர், ஜீவன்லால் நகர், பலகை தொட்டிக்குப்பம், KVK குப்பம், காந்திநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெண்கள் ஆரத்தி எடுத்தும் நெற்றியில் திலகமிட்டும் கழக வேட்பாளர் திரு சந்தானகிருஷ்ணனுக்கு தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் கழக வேட்பாளர் திரு ஜோதி முருகன், கொடைக்கானல் மேல்மலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெருமாள் மலை, குருசடி உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் மலைவாழ் மக்களை நேரில் சந்தித்து பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு நல்லசாமி, மேல்மலை ஒன்றிய செயலாளர் திரு பொன்னுத்துறை மற்றும் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் உடனிருந்தனர். காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் கஜேந்திரன் தலைமையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு முட்டுக்காடு முனுசாமியை ஆதரித்து செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் கழகத்தினர் வாக்கு சேகரித்தனர். செங்கல்பட்டு நகர செயலாளர் திரு செந்தில்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் நகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா நகர், சிவன் கோவில் தெரு, மாதா கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், அரியலூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாமரைக்குளம், பொய்யாதநல்லூர், ஓட்டக்கோவில் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் சிதம்பரம் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் முனைவர் இளவரசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மாவட்ட கழக செயலாளர் துரைமணிவேல், நகர செயலாளர் தமிழ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.